யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நிசான்ல டெக்னோ நான் உண்மையிலேயே பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிட்டேங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் இந்த வண்டியில் புரியல அப்படின்னா, ரெனால்ட்டில் டஸ்டர் இருக்குது, நிசானில் இப்போ நீங்கள் அதே காரை லான்ச் பண்ணுறீங்க ரீபேட்ச் பண்ணினா ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்ல. நீங்கள் இன்ஃபேக்ட் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக டெக்னோவை நம்ம டஸ்டரை விட்டு வாங்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கார் கலாச்சாரத்தை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிசான் வந்துட்டு இந்தியாவில் எவ்வளோ வருஷம் இருக்குன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் குளோபலாகவே அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. அவங்க ஃபைனான்ஷியல்ஸும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் ரெனால்ட் இந்தியாவில் சஸ்டைனபிலிட்டி அதிகமாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு பிராண்டில் டஸ்டர் எடுக்கிறது தாங்க பெட்டர்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக டஸ்டருடைய டிசைனும் கூட டஸ்டரில் தான் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உண்மையிலேயே என் டிசப்பாயின்மெண்ட் இங்கே எங்கே ரிலே ஆயிருக்கு அப்படின்னா ப்ரைஸிங்கில் தாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நிசானுடைய வேர்ஷனில் நீங்கள் டஸ்டரை வாங்கும்போது எதுக்காக நம்ம வாங்கணும், ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா, அது ப்ரைஸில் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து இன்ஃபேக்ட் என்னுடைய ஐஜியில் நான் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன், ப்ரைஸில் தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அடித்து சொல்கிறேன். பட் நிசான் என்னை பயங்கரமாக அந்த விஷயத்தில் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ப்ரைஸ் தான், நான் எதுக்கு ரெனால்ட்டில் விட்டுட்டு நான் நிசானில் கார் எடுக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு டஸ்டரே எடுங்க. நிசான் டெக்னோவுக்கு பதிலாக டஸ்டர் எடுக்கிறதே வில் பி எ சென்சிபிள் டெசிஷன்.